அம்மா உணவகத்தில் திடீர்னு ஆய்வுக்கு போகிறாரு இப்போதைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள். அம்மா உணவகத்துக்கு இப்போ ஏன் நீங்கள் ஆய்வுக்கு போகிறீங்க, அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுகள் என்ன அப்படிங்கிற கேள்வியை இபிஎஸ் அவர்கள் கேட்குறாங்க. என்னையா அந்த மனுஷன் ஆய்வுக்கு போகிறதும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டால், இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ போகிறாங்களே அப்படிங்கிறது தான். இது இபிஎஸ் அவர்கள் மட்டும் கிடையாது, அதே இடத்துல அண்ணாமலை அவர்களும் சில கேள்விகளை கேட்குறாங்க. நீங்கள் அம்மா உணவகத்துக்கு ஆய்வுக்கு போகிறீங்க, அங்கே இருக்கக்கூடிய எத்தனை அம்மா உணவகம் பூட்டப்பட்டிருக்கிறது, ஒரு 17க்கும் அதிகமாக சென்னை ரீஜன்லேயே பூட்டியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை இபிஎஸ் அவர்களும் சொல்கிறாங்க. இங்கே சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறதுல பிரச்சனை இருக்குது. அங்கே மக்கள், மாணவர்கள், அதே மாதிரி குறிப்பாக பெண்கள், அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் சட்ட ஒழுங்கின் பிரச்சனை காரணமாக தொடர் பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் பற்றி கேள்வி கேட்பாரா முதல்வர், அதெல்லாம் பற்றி ஆராய்ச்சி செய்வாரா, அதை விட்டுட்டு இப்போது அம்மா உணவகத்தில் போய் நான் இதெல்லாம் சோதித்தேன், பரிசோதித்தேன் அப்படின்னு சொல்லி 2 புகைப்படம் மட்டும் எடுத்து போடுவது சரியாக இருக்குமா, இந்த கேள்வியை அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காங்க. அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டுமே, திமுக வர்சஸ் விசிக வர்சஸ் ப. ரஞ்சித் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பரப்புரை அப்படிங்கிறது செய்யப்பட்டு வருகிறது. அந்த பரப்புரை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறத ப. ரஞ்சித் அவர்களும் சொல்லிட்டாங்க, விசிக அவர்களும் சொல்லிட்டாங்க. ப. ரஞ்சித் அவர்கள் ஒருமித்த ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். எக்காரணம் கொண்டும் விசிக திருமாவளவன் அவர்களை நாங்கள் கைவிட மாட்டோம். ஏன்னா நேற்றைய பதிவில் அதை நான் சொல்ல மறந்துட்டேன், இல்லை அந்த வீடியோ நான் பார்க்கல, அதுதான் உண்மை. அப்போ அவர் சொல்கிற அந்த விஷயத்தை நம்ம இன்னும் டீட்டெயிலாக சொல்லி தான் ஆகணும். ப. ரஞ்சித் அவர்களுடைய ஸ்பீச்சின் அடிப்படையில் விசிகா எங்களுடைய குரல், அது எங்களுக்காக ஒலிக்கக்கூடிய குரல், எங்கள் அண்ணனுடைய குரல், அதனால் நான் அவரை எக்காரணம் கொண்டும் விட்டுவிட மாட்டேன். ஆனால் எங்கள் 2 பேருக்கும் சிண்டு மூட்டு விடக்கூடிய வேலையில் கொஞ்சம் பேர் ஈடுபட்டு இருக்காங்க, அது நடக்காதுன்னு மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிற அவருடைய கருத்து விசிகாவினுடைய கருத்தும் ஒன்று தான். ப. ரஞ்சித் அவர்கள் அவங்களுடைய கோரிக்கையை நாங்கள் நிராகரிப்போம் அப்படின்லாம் இல்லை. ஆல்ரெடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் நிறைய விதமான அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறத விசிகா நம்புகிறது, திருமாவளவன் அவர்களும் சொன்னாங்க. ஆனால் இந்த இடத்துல ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தொழில் பிரச்சனை காரணமாகத்தான் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புதிய சில தகவல்கள் வருகின்றன. அஞ்சலை அவங்க பிஜேபியை சார்ந்தவங்க, இன்னைக்கு அதிமுகவை சார்ந்தவங்க. கடந்த அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் 3க்கும் அதிகமான நபர்கள் திமுகவை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியும் இதற்குள் வந்து விடுகிறது. அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் என்னென்ன அப்டேட் நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸ்டாலின் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் நேருக்கு நேர் மோதிய, ட்விட்டரில் மோதிய அந்த கருத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். சம்போ செந்தில் அப்படிங்கிறவர் தான் இப்போ தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிறார். இந்த சம்போ செந்தில் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் ஒரு ரவுடின்னு சொல்கிறாங்க. சென்னையில் ஸ்கிராப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது பல கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடியது. அப்போ இந்த ஸ்கிராப் பிஸ்னஸில் இந்த சம்போ செந்தில் அவர்களை செய்ய விடாமல் தடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா அதை ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செய்திகள் இன்னைக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக பல 100 கோடி பிஸ்னஸுக்கு தடையாக இருந்தாரா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். சென்னையில் பழைய பொருட்கள் பிஸ்னஸை கைப்பற்றுவதில் ஆம்ஸ்ட்ராங் தடையாக இருந்தாரா. ஸ்கிராப் பிஸ்னஸ் கட்ட பஞ்சாயத்துகளில் சம்போ செந்திலுடன் தகராறு என தகவல். பல கோணங்களில் விரிவடையும் விசாரணை. லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்ட சம்போ செந்தில் வெளிநாட்டிற்கு போலி பாஸ்போர்ட் மூலம் தப்பி சென்றாரா. சென்னை புறநகர் பகுதியில் பல 100 கோடி ரூபாய்க்கு நடைபெறும் ஸ்கிராப் பிஸ்னஸ் தொடர்பாக தகராறு. சம்போ செந்திலின் மனைவியும் வெளிநாட்டிற்கு தப்பி சென்று விட்டதாக தகவல், போலீஸ் விசாரணை. என்ன நான் கேட்குறேன்னா, இவ்வளோ சிம்பிளா ஒரு போலி பாஸ்போர்ட் எடுத்து நம்ம ஊர்லேருந்து வெளிநாடுகளுக்கு தப்பி செல்வது அப்படிங்கிறது இவ்வளவு சிம்பிளா அப்படிங்கிறது தான். இந்த சம்போ செந்தில் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு தனி வரலாறாக சொல்கிறாங்க. அவர் ஒரு ரவுடியாக இருந்தார், இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஸ்கிராப் பிஸ்னஸ் எல்லாம் இவருடைய கண்ணசைவில் தான் நடைபெறுகிறது. ஸ்கிராப் பிஸ்னஸ் மட்டும் இல்லை, இப்போ அவர் தலைமறைவாக இருக்கார் அப்படின்னா கூட இந்த ஸ்கிராப் பிஸ்னஸில் சம்போ செந்தில் அவர்களை விட்டு வேறு யாருமே அங்கே என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இந்த நேரத்தில் இந்த சம்போ செந்தில் அவர்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் ஒரு தகராறு வந்து அந்த தகராறு தான் மறுபடியும் ரவுடிகளின் அடிப்படையிலான ஒரு தகராறாக மாறி இப்போது இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஆர்டிக்கலாக மாறிட்டு இருக்கு. அப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு பல கதைகள் அப்படிங்கிறது உருவாக்கப்படுகின்றன. ஒன்று, அவர் நல்லவர் அப்படிங்கிற உண்மையான சில தரவுகள். இன்னொன்று, அவர் கொலையாளி, அவர் மேலே 7-8 வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்கிற வேறொரு குற்றச்சாட்டு. மூணாவது அப்படின்னு சொல்லும்போது இப்போ பாருங்கள், சம்போ செந்தில் அவர்கள் கூட அவருக்கு என்ன இருக்குது, இணக்கமாக இருந்திருக்கிறார், இல்லை சம்போ செந்தில் அவர்களுக்கும் இவருக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி 2 விதமான அந்த ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறத வச்சு அவங்க இப்போ கான்ஸ்பிரசி தியரி பேசிகிட்டு இருக்காங்க.
அஞ்சலி அவர்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆருத்ராவுக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய விதங்களில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் யார் அப்படிங்கிறதே மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த மீடியாவும் அதற்கு பின்னாடி இதற்காக உழைத்த நபர்கள் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. இதை தான் ரஞ்சித் அவர்கள் சொன்னாங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்களை நீங்கள் ரவுடியாக சித்தரிக்கிறீர்கள் என்றால், ஆமாம் நாங்கள் எல்லாருமே ரவுடி தான், அதுக்கு எங்கள் ஊரில் பிஜேபிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, நாங்கள் இப்போ அரசியலாக்கப்படவில்லை, ஒருவேளை அரசியலாக்கப்பட்டோம் என்றால் இப்போதைய அரசாங்கத்துக்கு அது ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை ரொம்ப உறுதியாக இன்றைய செய்தியில் பிரதிபலிக்கிறது. அடுத்ததா முக்கியமாக வெங்கையா நாயுடு அவர்களுடைய காலில் விழுந்த ஓபிஎஸ் அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படின்னு சொல்கிற அந்த வீடியோ ரொம்ப பெரிய அளவில் வைரல். கழகத்துக்கு இந்த மாதிரி துரோகம் செய்தால் அவர் தனியாகத்தான் இருப்பார், தனியாக விடப்படுவார் அப்படிங்கிறதுக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறார் என்கிற தகவலையும் இன்னைக்கு நிறைய பேர் பகிர்ந்து வருகிறார்கள். அந்த வீடியோ ரொம்ப வைரல் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாலின் அவர்கள் வர்சஸ் அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிற அந்த பிரச்சனைக்கு வரலாம். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட் 2024 3 ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி, தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவு சாலை திட்டத்திற்கான ஒப்புதல், 10 ஆண்டுகளாக வருமான வரி சுமை குறைக்கப்படும் என்ற நடுத்தர குடும்பங்களின் எதிர்பார்ப்பு, கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதல், தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள மற்றும் புதிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்த போதிய நிதி ஒதுக்கீடு, கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டங்களின் கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கான செலவு வரம்பை உயர்த்துதல் உள்ளிட்ட தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பை ஒன்றிய அரசு நிறைவு செய்யும் என நம்புகிறேன். எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறார் புரியுதா? மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டங்கள் கீழ் கட்டப்படும் அந்த வீடுகளுக்கான செலவு வரம்பாக இருக்கட்டும், ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட புதிய ரயில்வே திட்டங்கள் விரைந்து செயல்படுத்தப்பட அந்த ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இனிமேல் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா இதெல்லாம் செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணி சில விஷயங்களை காண்பித்திருக்கிறார். ஆனால் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதும் இங்கே கவனிக்கப்பட வேண்டியது. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு கடந்த 2014-2024 வரையிலான 10 ஆண்டுகளில் தமிழகத்துக்கு வழங்கிய நலத்திட்டங்களின் மதிப்பு 10.76 லட்சம் கோடி ரூபாய். எத்தனை லட்சம் கோடியா? 10.76 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்தின் நேரடி வரி பங்கீட்டை விட இது 2 மடங்கு அதிகம். சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தது, தமிழ்நாட்டில் வரி பங்கீடுன்னு ஒன்று இருக்குல்ல, எப்படினாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஒரு டேக்ஸ் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஒரு டேக்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான டேக்ஸ் அப்படிங்கிறத விட 3 மடங்கு அதிகமாகத்தான் சென்ட்ரல் அரசாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்காங்க, ஃபண்ட் அப்படிங்கிறத அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் மத்திய அரசின் பங்கு என்ன, மாநில அரசின் பங்கு என்ன என்று எதுவும் தெரியாமல் வழக்கம் போல யாரோ எழுதி கொடுத்ததையே அப்படியே பதிவிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். கடந்த 2006 தேர்தலின் போது திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளான கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்க பணி தற்போது மத்திய அரசு ஒதுக்கீட்டு செய்துள்ள 9,386 கோடி நிதியில்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை முதலமைச்சருக்கு தெரியுமா, அல்லது பணிகள் நிறைவடைந்ததும் திமுக ஸ்டிக்கர் ஒட்டி கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? செமையான கேள்வியில் திமுக கொடுத்த வாக்குறுதி தான் கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்க பணி. அது இப்போ யார் செஞ்சுட்ருக்காங்க? 9,000 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை நிறைவேற்றிட்டு இருக்கும்போது இதை பற்றிலாம் நீங்கள் சொல்லலை அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கார் அண்ணாமலை அவர்கள். அடுத்ததாக திமுகவினுடைய மற்றொரு தேர்தல் வாக்குறுதியான மதுரவாயல் துறைமுகம் பறக்கும் சாலை திட்டத்திற்கு மத்திய அரசு 5,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதை முதலமைச்சர் ஸ்டாலின் மறந்துவிட்டாரா அல்லது மறைக்க முயற்சிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் கேட்கப்படுது. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை பணிகளுக்கு நமது மத்திய அரசு சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்ய ஒப்புதல் வழங்கிய விவரமாவது முதல்வருக்கு தெரியுமா? அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளோ ரூபாய் உங்களுக்காக தந்துட்டு தான் இருக்காங்க, இதற்கான விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியுமா, இல்லாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாரு. கடந்த 2009-2014 வரையில் ஆட்சிக்காக இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்தது சுமார் 800 கோடி மட்டுமே. ஆனால் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஆண்டு மட்டும் 6,331 கோடி ரூபாய் ரயில்வே திட்டங்களை தமிழகத்துக்கு வழங்கியுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உண்மையில் இவையெல்லாம் தெரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரா அல்லது கேள்விக்குறியாக உள்ளதா அப்படிங்கிற கேள்வியும். ஒரே நேரத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வழங்கினார். ஆனால் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி அமைப்போம் என்று வாக்குறுதி கொடுத்த திமுக அமைத்த அரசு மருத்துவக் கல்லூரிகளின் நிலை என்ன? பால் விலை, தயிர் விலை, சொத்து விலை, மின்சார விலை, குடிநீர் கட்டணம், பத்திரப்பதிவு கட்டணம் என அனைத்துக்கும் பல மடங்கு உயர்த்தி நடுத்தர மக்களின் வாழ்க்கையில் பெரும் பொருளாதார சரிவை ஏற்படுத்தி வருமான வரி குறித்து பேச கூச்சமாக இல்லையா முதல்வர் அவர்களே?
கொடுத்த தேர்தல் வாக்குறுதியாவது நீங்கள் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற காரசாரமான விவாதங்களை எடுத்து முன்வைத்திருக்கிறார் இதே அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் ரொம்பவே உண்மையானது தான். என்ன செஞ்சிட்ருக்கீங்க, கடந்த 10 வருடங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறதும், அடுத்த என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் இதே மாதிரி அரசியல் பேசட்டும். நம்மள மாதிரி நிறைய சேனலில் கொஞ்சம் ஓப்பனாக அதெல்லாம் பேசி பழகி மக்களுக்கு இதுதான் அரசியல் அப்படிங்கிற புரிதல் ஏற்படட்டும். அந்த புரிதல் நமக்கான ஒரு மாற்றமாக இருக்கலாம். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.